வந்து பால்கனியில் சிட்டி வியூவை வந்து ரசிச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூல் காஃபி சாப்பிட்டுட்டு கைஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நேச்சர் வந்து இருக்கு, மலைகள் அந்த மாதிரி எல்லாம் வந்து அழகாக தெரியுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் பில்டிங்ஸாக இருக்கு. வேற லெவல் ஹாப்பியாக வந்து இந்த நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க கைஸ். இந்த மாதிரி ஃப்ராங்க்லின் வந்து ஹாப்பியாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பெல் சவுண்டு கேட்குது. யாருன்னு தெரியல, வீட்டுக்கு யாரும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி கப்பை கீழே போட்ட உடனே வந்து நிம்மதியாக ஒரு காஃபி குடிக்க விடுறானுங்களா இவனுங்க. யாராச்சும் வந்து பெல் அடிச்சிட்டே இருக்கானுங்க. ஆனால் யாரும் வந்திருக்காங்கன்னு தெரியல. முன்னாடி போய் பார்க்கல. நம்ம சாப் கூட என்ன பண்ணுறோன்னு தெரியல. ஓகே சாப், ஓகேடா ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிட்டான் போல இருக்கு நம்ம சாப் வந்து. ஏன்னா வீட்டில் வந்து யாரோ பெல் அடிச்சிட்டே இருக்காங்க, என்னடா முன்னாடி போய் பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லினை பார்த்து சாப் குலைச்சிட்டே இருக்கான். ஓகே கைஸ், நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிமியன் வந்திருக்காங்க கைஸ். ஹே சிமியன், என்னடா லாரியும் காரோட வந்திருக்க கைஸ்? நம்ம சிமியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் ஒரு எடுத்துட்டு வந்திருக்கான். அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரையும் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கான். என்னன்னு தெரியல, அவங்ககிட்டயே கேட்கலாம். என்னடா சிமியன், காலையிலேயே வந்துட்டு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? காலையில ஒரு கப்பு காஃபி குடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள வந்து பெல் அடிச்சிட்டியே. நானும் வந்து யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தேன். பிராங்க்லின், இன்னைக்கு வந்து உனக்கு ஒரு ஸ்பெஷலான மிஷன் ஒன்று இருக்கு. நீ அந்த மிஷனை வந்து நீ அட்டென்ட் பண்ண அப்படின்னா உனக்கு சூப்பர் கிஃப்ட் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம இந்த காரையும் வந்து நான் உனக்கு கொடுக்குறேன். என்ன ஸ்பெஷலான கிஃப்ட்? அதுவும் வந்து இந்த கார் எனக்கே கொடுக்குறியா நீ? அப்படி என்ன சூப்பர் ஸ்பெஷலான கிஃப்ட்? அப்படி என்ன சூப்பர் கிஃப்ட்ங்கறத வந்து எனக்கு சொல்லு. பிராங்க்லின், இன்னைக்கு உன்னோட ஸ்பெஷல் மிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ் சினிமா ட்ரெண்டிங் ஹீரோஸோட பைக்கை வந்து நீ கலெக்ட் பண்ணி கொண்டு வரணும். அதுவும் 4 தமிழ் சினிமா ட்ரெண்டிங் ஹீரோஸோட பைக்கை வந்து நீ இன்னைக்கு கொண்டு வரணும். அப்படி நீ கொண்டு வந்தீங்கன்னா உனக்கு நான் சொன்ன மாதிரி வந்து அந்த சூப்பர் ஸ்பெஷலான கிஃப்டையும் வந்து நான் உனக்கு கொடுக்குறேன். ஓ, தமிழ் சினிமா ட்ரெண்டிங் ஹீரோஸோட பைக்கை வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வரணுமா? ஓகே, அந்த சூப்பரான ஸ்பெஷல் கிஃப்ட் என்னங்கறத வந்து சொல்லு. தமிழ் சினிமா ட்ரெண்டிங் ஹீரோஸோட மூவி வந்து நம்ம லாசாரஸ் சிட்டில ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா உனக்கு வந்து அந்த சினிமாவோட டிக்கெட் வந்து நான் உனக்கு ஃப்ரீயாவே கொடுக்குறேன். நீயும் உன்னோட சாப்பு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா ட்ரெண்டிங் ஹீரோஸோட மூவியை வந்து ஜாலியா ஹாப்பியா வந்து என்ஜாய் பண்ணலாம். நீ இந்த மிஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி R8 காரை வந்து நீ யூஸ் பண்ணிக்கலாம் பிராங்க்லின். ஓகே சிமியன், நீ சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் தமிழ் சினிமா ட்ரெண்டிங் ஹீரோஸோட பைக்கை வந்து நான் கொண்டு வரேன் கைஸ். நம்ம சிமியன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிராங்க்லினுக்கு வந்து இந்த ஆடி R8 காரை வந்து கொண்டு வந்திருக்கான். இந்த மிஷனை கம்ப்ளீட்டா முடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிராங்க்லினுக்கு இந்த காரை வந்து வச்சுக்கிறதுக்கு கிஃப்டா வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க கைஸ். வாவ் கைஸ், ஆடி R8 கார் வந்து சும்மா வேற லெவல்ல இருக்குது. ஓகேடா சிமியன், கொஞ்சம் தள்ளிக்கடா. நம்ம சிமியன் வந்து பாருங்க கைஸ், ட்ரக்கை வந்து வீட்டு முன்னாடி எப்படி நிறுத்தி வச்சிருக்கான்னு. காரை வந்து எப்படி ரிவர்ஸ் எடுக்கிறது? ஒரு வழியாக மெதுவாக ரிவர்ஸ் எடுத்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா வந்து காரை வெளியே எடுத்துட்டோம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரக்கு வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடியே இருக்குது கைஸ். நம்ம கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சிடலாம். ஏன்னா நம்ம வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வர எல்லா பைக்ஸையும் வந்து நம்ம வீட்டு முன்னாடி நிறுத்தணும். அதுக்கப்புறம் தான் வந்து சிமியன் வந்து இந்த ட்ரக்கில் வந்து ஏற்றி கொண்டு போவான்னு நினைக்கிறவன். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆடி R8 காரில் வந்து நம்ம பைக்கை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு போகலாம். சிமியனை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த லொகேஷன் வந்து நம்ம சிட்டிக்கு அவுட்டரில் ஒரு ஏரியாவில் தான் இருக்குது. நம்ம முதல்ல கலெக்ட் பண்ண போகிற ட்ரெண்டிங் ஹீரோவோட பைக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா